ஒரு ரெசிபி பார்க்கலாம். நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுக்கணும்னு சொல்லி. இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பசி. முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பாவக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். 3 பாவக்காவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பாவக்காய் வந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும், அந்த பாவக்காய் தான் வாங்கியிருக்கேன். 3 பாவக்காய்க்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காயில் வந்து உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்கின் மட்டும் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் வந்து உரிச்சிட்டு அப்படியே நான் வச்சுருக்கேன். இது நல்லா ரெண்டுமே வெந்துருச்சு. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கையில் மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப வந்து இந்த வயிற்றில் இருக்க கிருமிகளெல்லாம் இறந்துடும். அதுக்கப்புறம் நல்ல பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க வயிற்றில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும். என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து கடையிலேருந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வராது, கிருமிகள்லாம் நிறைய வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா அவங்களுக்கு இந்த கிருமிகளெல்லாம் இறந்துட்டு நல்லா பசி எடுக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முதல் கொடுக்கும்போது ஒரு பாவக்காய்க்கு 2 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு கொடுங்க. அப்போ வந்து கசப்பு வந்து சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். நம்ம எப்போவும் தாளித்தம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க. கடுகு, சீரகம் நல்லா வெடித்த பிறகு நம்ம வந்து இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அந்த காரம் வந்து இல்லாத மாதிரி காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கனால தான் நம்ம இது சேர்க்குறோம். வேணான்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் மஞ்சத்தூளோடது சரியாயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்பு மேலே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது பாருங்கள், இது எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவக்காவை நார்மலாக கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சுத்தமாக வந்து கசப்பே தெரியாது. பாருங்கள், நான் இங்கே பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சமைச்சிட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதோட அந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பாவக்காய் வந்து நம்ம வச்சு செஞ்சுருக்கோன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். அது மேலே ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும், அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு வெண்டைக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கூடவே கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஜன்னி, அதாவது பீக்கங்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதோட கூடவே உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எந்த காய்கறிகளை வேணால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா வெண்டைக்காயும் ஜன்னி, அதாவது பீக்கங்காயும் கத்திரிக்காயும் உடனே வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் உப்பு மஞ்சள் சேர்த்து அடுப்பு மேலே வச்சு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும். இது செம்ம சூப்பராக வெந்துடும். நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் இதில் வேறு என்ன காய்கறிகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மாதிரி காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பப்பாளிக்காய் சேர்க்கலாம். பப்பாளிக்காய் சேர்த்து சாப்பிட்டா நல்லா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லா வந்து பால் சுரக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து பச்சையாகவே அப்படியே சேருங்க. அதோட கூடவே நீங்கள் கொத்தமல்லி வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடுகெண்ணெயோடு சேர்த்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா மசிச்சிருக்கு பாருங்கள், வெந்திருக்கு நல்லா. இந்த மாதிரி கையில் லைட்டாக அப்படி மசிச்சோம்னாலே ஈஸியாக வெந்துடும். இப்போ மசிச்சு வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்ச அப்புறமா இதை சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எந்த உணவு கூடவே நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஒரு 11 மணி 12 மணி போல் இந்த மாதிரி வேக வச்சு காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. சாதத்தோட இது மாதிரி மிக்சிங்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து நம்ம காலையில் டிஃபன் ஐட்டம்ஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், ப்ளஸ் மத்தியானத்தையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தாளிப்பு வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் இது தாளிப்புலாம் தேவையில்லை, ஏன்னா கடுகெண்ணெயோட அந்த வாசனையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயோட பச்சை வாசனையோடு சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பூண்டையும் வந்து பச்சையாகவே போட்டோம்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பெரிய சைஸில் கத்திரிக்காய் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சது. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம இதை எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இதில் நீங்கள் அதிகமாக பீர்க்கங்காய் கூட சேர்க்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் ஒன்று சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் நல்லா சூடான உடனே இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான அப்புறமா தான் இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக புகை வர மாதிரி தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி சூடான அப்புறமா தான் நம்ம இந்த காய்கறிகளை இதுக்குள்ளே சேர்க்கணும். இப்படி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இது வந்து நல்ல கத்திரிக்காய் வந்து நம்ம எப்போவுமே நல்ல ஏதாவது ஒரு பொருள் கத்திரிக்காய் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து நெருப்பில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி ஆகாது. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது கத்திரிக்காயோட அந்த ஃபுல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மூடி வச்சு 2-3 தடவை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அவ்வளோதான் வெந்துருச்சு. ஒரு சைடில் நல்லா வெந்த அப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு தடவையும் இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய விதமான டக்குன்னு செய்யக்கூடிய சைட் டிஷ் நம்ம வந்து ஒடிஷா ஸ்டைலில் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ இதை வெளியே எடுத்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் மிக்சர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு வந்து இந்த மாதிரி உடச்சிக்கலாம். சின்ன சின்ன பூண்டு இது, அதனால் நான் கையிலேயே உடச்சிக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து நமக்கு எல்லா சைடும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பச்சை மிளகாய் பூண்டையும் நம்ம நல்லா நசுக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கத்திரிக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்து செய்யலாங்க. தக்காளி மட்டும் கூட நம்ம சேர்த்து இதோட அப்படியே கத்திரிக்காய், தக்காளி, பீர்க்கங்காய் 3த்தையும் ஒன்றா சேர்த்து செய்யலாம். சுட்டுட்டு இதே மாதிரி நம்ம கடாயில் போட்டு வறுத்தெடுத்து இப்போ ஒரு 4 ஸ்பூன் மிக்சர், ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட்டாக சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா பச்சை தண்ணி கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இது நல்லா காலையில் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருந்தது. இதில் நல்லா கஞ்சி சாதமில் கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஒரு சைட் டிஷ் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் ஒடிஷாவில் வந்து சொக்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சொக்கட்டானா நம்ம நிறைய விதமான டிஷ்க்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது காய்கறிகளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து காராமணி கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல தக்காளி சுத்தமாக கழுவிட்டு அதையும் சேர்த்துடலாம். ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். பாகற்காயும் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கோம். காராமணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா காய்கறியும் சீக்கிரம் வெந்துடும், உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாகற்காய் வந்து சின்ன சைஸ் பாகற்காய் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பாகற்காய் கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி அது கிடைக்கலனா நீங்கள் இந்த பெரிய சைஸே போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகள்லாம் வெளியே எடுத்துக்கலாம். தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஆவியில் வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். பாகற்காயிலேருந்து கொட்டையை எடுத்துடலாம். உருளைக்கிழங்குலேருந்து தோல் உரிச்சிக்கலாம். கத்திரிக்காய், தக்காளியும் அதே போல் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். மேஷர் வச்சுருந்தா மேஷரில் மசிச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா கைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா ப்ரெஷ் பண்ணி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயிலேருந்தும் தோல் உரிச்சாச்சு. தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் தோல் உரிச்சிட்டு பாகற்காயிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து கொட்டையை மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. எல்லாத்தையும் மசிச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம்.
அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வேணுனாலும் ஒரு 4 பல்லு பூண்டை சும்மா தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் இந்த காய்கறி கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு வந்து எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. கொத்தமல்லி தழை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் தாளிப்பில் போட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா பச்சையாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே பச்சையாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எது கூட வேணால் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. எல்லாத்தையும் விட முக்கியம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல்ல தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவையும் கழுவி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு தோசை தவாவை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் வெண்டைக்காய், பச்சை மிளகாய் 2த்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் எண்ணெயிலேயே. இது வந்து நமக்கு நல்ல மொறுமொறுன்னு வர மாதிரி வரும். அந்த கலரெல்லாம் நல்லா முழுசாக மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். இதை இந்த மாதிரி 2 சைடும் எல்லா சைடும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம இதை தட்டு போட்டு மூடிட்டு இதை வேக வைக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை நடுவில் இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லா சைடும் இது வந்துடும். இது மூடிடலாம். மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதோட நமக்கு வந்து இந்த வளவளப்பு சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா இது எதுக்காக இந்த அளவுக்கு நல்லா அதிகமாக வறுக்க சொல்கிறேன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எடுத்துடலாம். அதே போல் ஒரு தக்காளியையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வெண்டைக்காயை எப்படி நம்ம வறுத்தோமோ அதே போல் இந்த தக்காளியும் வறுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு நான் சாதம் செய்யும்போது சாதத்துலேயும் நல்லா கழுவிட்டு இதை போட்டுட்டேன். வெந்த பிறகு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நான் 1 தக்காளியும் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இதில் கொத்தமல்லி தலையும் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அப்படியே சேர்த்துருக்கோம். நம்ம எதுக்காக வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, வெண்டைக்காய் தக்காளியும் இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்தும்போது எல்லாமே நல்லா நமக்கு ஒரு மாதிரி வாசனை, நம்ம அடுப்பில் செஞ்சால் எப்படி அந்த புகையோட வாசனை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம கிராமத்துலலாம் பார்த்தோம்னா அடுப்பில் அந்த நெருப்பில் இந்த வெண்டைக்காய் போட்டுருப்பாங்க. தக்காளியும் அதே மாதிரி போட்டுட்டு வெந்த பிறகு அதை எடுத்துப்பாங்க. நம்ம அந்த மாதிரியே செய்யலாம். கேஸில் டைரெக்டாக சுட்டுட்டு கூட இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்ல வாசனை கமகமான வரும். சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கடுகெண்ணெய் சாப்பிட பழக்கம் இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட வாசனை, இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்துக்கு கஞ்சி சாதத்தோடு சாப்பிடலாம். சாதத்தோட வெறும் சாதத்தோடு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு இந்த சைடு செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இந்த மாதிரி இந்த காம்புக்கு கீழெல்லாம் நல்லா பிரித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கத்திரிக்காயில் வந்து பூச்சி வச்சுருக்கோம். சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்தால் அதை நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா 2-3 தடவை சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்து நான் இந்த மாதிரி ஏற்கனவே அடுப்பில் வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி சேர்த்துடலாம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும். அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். உருளைக்கிழங்குல மண் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி சாதத்தோடவே சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இதனால் நமக்கு அந்த சாதத்தை கஞ்சி தண்ணியிலேருந்து வேகும்போது நல்லா நமக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயோட ஹெல்த்தும் கிடைக்கும். சாதத்தோட நமக்கு சேர்ந்து வேகும்போது அதோட நம்ம இதுக்காக தனியாக நம்ம டைம் எடுக்கலை. சாதம் வேகும்போது அதோட நம்ம இதை வேக வச்சுக்கிறோம். அவ்வளோதான். அதனால தான் இதுக்கு நம்ம டைம் தனியாக செலவு பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம சாதத்தோட சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துட்டு உடனே இந்த சைட் டிஷ்ஷை 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம சாதம் ஆரம்பிக்கும் போதே அதில் சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எல்லாம் எடுத்துடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு
ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். கழுவ வேண்டாம், ஏன்னா நம்ம சாதத்தில் தான் வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் எடுத்துட்டாச்சு. உருளைக்கிழங்கு நம்ம சாதத்தில் அடியில் இருக்கும், அதனால் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு சாதம்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிடலாம். சாதத்தையும் வெடிச்சிடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்குல கத்திரிக்காயிலையும் தோலை உரிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காய் எது பிடிக்குமோ அதுவே சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு முள் கத்திரிக்காய் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வேறு கத்திரிக்காய் பிடிக்கும். எந்த கத்திரிக்காய் வேணாலும் நம்ம இதுக்காக பயன்படுத்தலாம். இப்போ எல்லாத்தையும் தோலை நல்லா உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சாச்சு. சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் எப்போவும் தாளிப்பு வந்து எப்படி செய்வீங்க, கடுகு கருவேப்பிலை இந்த மாதிரி என்ன தாளிப்பு செய்வீங்களோ, சாம்பார்லாம் செஞ்சால் அந்த தாளிப்பை இதில் செய்யணும். இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் லைட்டாக தாளிப்பு மாதிரி செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து இங்கே ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தாளிப்பு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கடுகு சீரகம் வெடித்து கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கலரான உடனே இதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்குறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து மொத்தமாகவே நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு டைம் தனியாக எடுக்கல. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம சாதத்தோடு தான் வேக வச்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரிச்சிட்டு தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நீங்கள் வெங்காயம் வேணுனாலும் தாளிப்பு டைமில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி விரதம்னால வெங்காயம் சேர்க்கல. நீங்கள் வந்து வெங்காயம் சேர்ப்பீங்கன்னா சேர்த்துக்கலாம். அதோட பூண்டும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. தாளிக்கும் போது தக்காளி சேர்த்தும் இதை அதுக்கப்புறமாவும் சேர்க்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. 2 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல அடுப்பு மேலே இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை கத்திரிக்காயெல்லாம் சுடுறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டாண்டு, அதை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸோ இல்லை சின்ன சைஸோ இருந்தால் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம் அந்த அடுப்பு சூடில். இது வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா கிராமத்தில் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அதில் இருக்க அந்த நெருப்பில் இதை போட்டுருவாங்க. போட்டுட்டு அது நல்லா சூடான பிறகு நல்லா வெந்துடும் அந்த சூடுலேயே. அதுக்கப்புறம் எடுத்து அதில் செய்வாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பில் செய்யலாம். கிராமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுப்பில் சமையலெல்லாம் முடித்த பிறகு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. கிராமத்தில் செய்கிறது இந்த சுவையே சொல்லவா வேணும், எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோம். முழுக்க முழுக்க கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஆனால் அடுப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். அதோட ஈஸியாகவும் சமையல் முடிஞ்ச பிறகு போட்டு வச்சோம்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லா சைடும் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. மேலெல்லாம் இந்த மாதிரி நல்லா கருப்பாகணும். நல்லா தீஞ்சிருச்சு. இப்போ இது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தாலே நல்லா தெரியும் இது வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த தோல் வந்து இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா கொஞ்சம் தோலாக வச்சோம்னாலும் அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கேஸில் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் அந்த வாசனை வரும். நம்ம வந்து சுத்தமாக இந்த மாதிரி தட்டியில் போட்டு மேலே இருக்க தோலை வந்து கழுவி எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம தோலை மேலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த பிறகு எப்படி அழுத்தி மேஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மேஷ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியையும் நான் ஒரு 2 தக்காளியும் அதே மாதிரி அடுப்பில் சுட்டு வச்சுருந்தேன். தக்காளி வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் எப்படி சுடணும்னு சொல்லி. இதையும் அதே போல் தான் நம்ம அடுப்பு மேலே வச்சு சுட்டு எடுத்துருக்கோம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்குக்கு. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்ப்பாங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்திட்டு தக்காளியில் அந்த நடுவில் இருக்க பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் அது சரியாக வேகாது. நம்ம வந்து அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி
அது கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளி நம்ம பொதுவாகவே பச்சையாக சாப்பிடலாம். ஆனால் இது வந்து நம்ம சைட் டிஷ் செய்யும் போது அந்த கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால நம்ம அதை எடுத்துடலாம். 2 தக்காளியும் அதே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த நடுப்பகுதியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒன்றா சேர்த்துடலாம். இந்த சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சாதத்தோட வெறும் சாம்பார் ரசத்தோடு சாப்பிடலாம். கஞ்சி குடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசையோட கூட செய்யலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது என்னென்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று இதையும் லைட்டாக சுட்டு வச்சுருக்கேன் அடுப்பில், அதையும் இதோட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு இதையும் சேர்த்து இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இட்லி தோசைக்கு செய்யணுன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு போட்டு அதில் இது கொட்டி இறக்கிடலாம். அந்த மாதிரி செஞ்சால் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் பச்சையாக சேர்ப்பாங்க. அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேணான்னா சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். நார்த் சைடில் சேர்ப்பாங்க. இது வந்து அந்த சைட் நார்த் சைடோட சைட் டிஷ் தான். அதனால் நானும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டால் தாளிப்பு போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. ஒரு தக்காளியும் ஒரு சொத்தை இல்லாத கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா பழுத்திருக்கணும் இந்த மாதிரி. அதோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி அடிக்காமல் சொத்தை இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து கருப்பு கத்திரிக்காயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த அடுப்பு மேலே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அடுப்பில் சுடுற மாதிரி இருந்தாலும் அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுப்பில் சுடுறதா இருந்தால் கொஞ்சம் மிதமான அடுப்பு கறி வந்து சூடாக இருக்கும்போது அதில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுக்கணும். பாருங்கள், கை வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சாலும் அந்த தோல் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். தக்காளி பாருங்கள், தக்காளி வந்து அது ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கனால அது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா சுருக்கணும். நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் கத்திரிக்காயும் தக்காளியும் சுட்டுருக்கேன். இது வந்து சப்பாத்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் சப்பாத்தி வந்து நம்ம லைட்டாக சுட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு அனல் காட்டினோம்னா நல்லா பஃப்னு பூரி மாதிரி உப்பி வரும். இது வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சைடில் வச்சு கூட சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில். இப்போ இதை தோல் வந்து உரிச்சிடலாம். தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தோல் கம்மியாக தான் இருக்குது. கத்திரிக்காயில் எல்லா தோலும் அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிளாக் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 பல்லு பூண்டு வந்து உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம். நான் வந்து இங்கே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 இல்லை 2 போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ இந்த பச்சை மிளகாய் பார்த்தோம்னா இந்த மாதிரி உடச்சிடலாம். உடச்சிட்டு இதை நல்லா அழுத்தி விடலாம். இப்போ வந்து இதுலேருந்து காரமெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடலாம். தக்காளியிலேருந்து அதோட அந்த தக்காளி வரும்போது அந்த காம்போட பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுத்துடலாம். இப்போ இதை மேஷ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பூண்டையும் நல்லா உடச்சி மேஷ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு நசுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியோட இது வந்து எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பரான வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா இது இப்படியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த எல்லா சைட் டிஷ்லேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.